எப்போவுமே உலகத்துக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் வித்தியாசம் உண்டு. கவனிங்க, உலகம் கடைசி நாளை கொண்டாடும். ஆமாவா இல்லையா? அதாவது ஓய்வு பெற்று வீட்டுக்கு அனுப்புனாங்களாம் கொண்டாடி அனுப்புவாங்க. ஸ்கூலில் கடைசி நாளை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் இது உலகம். ஆனால் ஆவிக்குரிய உலகம் எப்படின்னா, கடைசி நாளில் அர்ப்பணிக்கும், அழும், புலம்பும், ஆமென், சுத்திகரிக்கும். இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிற இடம், இருக்கக்கூடிய சூழ்நிலை எதுன்னா அது ஆவிக்குரிய உலகம். ஆகவே நாம் யார்? ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்களாக இருக்கிறபடினால்தான் கடந்த 2 நாட்கள் எப்படி இருக்க வேண்டும், நாம் ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும், சுத்திகரிப்பு அவசியமா, சுத்திகரிப்பு வேதத்தில் எழுதப்பட்டுள்ளதா, இந்த சுத்திகரிப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைதானா என்கிற காரியங்களை நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். முதல் நாளிலே முதல் பகுதியில் தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் சுத்திகரிப்பு அவசியம் என்று நான் உங்களோடு பேசினேன். 2வது நாள் ஏன் சுத்திகரிப்பு வேண்டும், இது வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதா, இதுக்கு வேதத்திலே ஆதாரம் இருக்கிறதா என்கிற ஆதாரபூர்வமான வசனங்களை சொல்லி நான் உங்களோடு 2வது பகுதியிலே பேசினேன். 3வது பகுதி குடும்பம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏன் குடும்பம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால், வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 23:14 சொல்லப்பட்டுள்ளதை போல உங்கள் பாளையம் சுத்தமாயிருப்பதாக. பாளையம் என்று சொன்னால் தேவனுடைய சபையை குறிக்கிறது. பாளையம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டை குறிக்கிறது. பாளையம் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. ஆகவே பாளையம் சுத்தமாய் இருக்க வேண்டும். உதாரணமாக யோபுவினுடைய குடும்பத்தை குறித்து நான் பேசினேன். யோபு தன்னுடைய பிள்ளைகளை வரவழைத்து அவர்களுக்கு விருந்து செய்து நல்ல கறி, அது அவர் ஆடு அடிச்சாரோ அல்லது மாடு அடிச்சாரோ தெரில, ஏதோ ஒன்றைய கொளுத்த, ஆனால் அவங்களாம் பழைய ஆதி நாட்களில், பழைய ஏற்பாட்டு நாட்களில் கொளுத்த கன்றை தான் அடிப்பார்கள். அல்லேலூயா. அடித்து புசித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த கடைசி கட்டத்தில் யோபு எல்லா பிள்ளைகளும் அழைத்து அவர்களை பரிசுத்தம் பண்ணுகிறான். இதை வாசித்து கொண்டிருக்கும்போது எனக்குள்ளே இந்த எண்ணம் வந்தது, நம்முடைய சபை மக்களும் வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஏதாவது ஒரு நாளை நியமிங்க, ஏதாவது ஒரு நாளை நியமிங்க. நீங்கள் உங்களுடைய சொந்த அந்த நாளில் உங்களுடைய வீட்டில் இருக்கிற எத்தனை பிள்ளைகள் மருமக்கள்மார்கள், ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவங்களும் ரட்சிக்கப்படாதவங்களும் யாராக இருக்கட்டும், அவர்களை அடைத்து ஒரு நாள் உங்கள் வீட்டில் வைக்க போகிறீங்க. அப்படி வைத்து நல்லா கறி, மீன், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் மருமகளுக்கு எது பிடிக்குமோ, நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ நீங்கள் அதை அடித்து பிடிச்சி போடுங்க. கடைசியில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்னை கூப்பிடுங்க. பாஸ்டர் சொன்னதெல்லாம் கரெக்ட், ஆனால் இப்போ இது லாஸ்ட்டாக சொன்னீங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றீங்களா? என்னை கூப்பிடுங்க. கடைசியாக ஜெபம் பண்ணி உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுவேன். இதில் வேறு யாரும் கூப்பிடுவோம், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ, உங்கள் தெரிஞ்சவங்களோ, உங்கள் நண்பர்களோ யாரையும் கூப்பிடவே கூடாது. உங்களை வீட்டாரை மாத்திரம் அழைத்து விருந்து செய்து, யோபு பக்தன் செய்ததை போல, ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ, என் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்திருப்பார்களோ என்பதை அறிந்து உணர்ந்து நீங்கள் ஒப்புரவாகி சமாதான உடன்படிக்கை செய்யும் பொழுது தேவன் இந்த காரியத்திலே மகிமைப்படுவான். அல்லேலூயா. அதனால் நம்மளுடைய குடும்பம் ஒற்றுமையாக்கப்படும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்வோமானால் வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட முடியும். அல்லேலூயா.
நேற்று மாலையில் 4வது பகுதியிலே பேசும்பொழுது ஆண்டவர் பேசினார், நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டுமானால் சுத்திகரிப்பு அவசியம். மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டுமானால் கொடியாய் நாம் இருக்கிறோம், திராட்சை செடியாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், தோட்டக்காரனாய் பிதா இருக்கிறார். பிதா தோட்டக்காரன், செடி திராட்சை செடி இயேசு, தோட்டத்தில் செடி இருக்கிறது, அந்த செடியோடு கொடி ஒட்டி கொண்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆக மூவரும் ஐக்கியமாக இருக்கிறதை போல நாம் இயேசுவோடும் பிதாவோடும் ஐக்கியமாய் இருப்போமானால் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருப்போம். அப்படியானால் நாம் நிலைத்திருக்க வேண்டும், ஆண்டவரிடம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியை நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். அதுவும் சுத்திகரிப்பை சம்பந்தப்பட்டதாக இருக்கும். நாம் யார் என்பதை குறித்து கடந்த நாட்களில் ஒரு சில காரியங்களை நான் பேசினேன். நாம் யார்? தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டவர்கள். அப்படின்னா நாம் தேவ சாயலை உடையவர்கள். நம்மை பார்க்கும்போது தேவ சாயலை மனிதர்கள் காண்கிறவர்களாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம், தேவ ஆலயமாக இருக்கிறோம், தேவனுடைய கைவேலையாக இருக்கிறோம், வேலைப்பாடாக இருக்கிறோம். இப்படி பல காரியங்களை நான் கடந்த நாட்களிலே நான் உங்களோடு கூட கடந்த வாரத்திலே நான் பேசினேன். இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:9. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை நான் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன். நம்மை ஆண்டவரை எப்படி வைத்திருக்கிறார்? நாம் தேவனுடைய பண்ணையாக இருக்கிறோம். 2வது, தேவனுடைய மாளிகையாக இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக சங்கீதங்களின் புத்தகம் 95:7 நாம் வாசிக்கும்பொழுது, சங்கீதங்களின் புத்தகம் 95:7 வாசிக்கும் பொழுது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்னொரு வசனத்தை அடிங்க, வாசிங்க. 100ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாமே. இன்னொரு வசனம் எரேமியாவின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 6-7 நாம் வாசிக்கும் பொழுது, என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், என் ஜனங்கள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதறப்பண்ணி பர்வதங்களில் அடைய விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 26:31, மார்க்கு 14:27, சகரியா 13:7 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை எதற்கு உவமையாய் அல்லது அடையாளமாய் சொல்லுகிறார் என்று சொன்னால், நாம் யாராம்? நீங்கள் யார்? நாம் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறோம். 2வதாக, நீங்கள் யார் என்று சொல்லப்படுகிறது? ஆடுகள். விசுவாச மக்கள் எல்லாரும் ஆடுகள், நான் மேய்ப்பன். அல்லேலூயா. ஆகவே நல்லா கவனிங்க. நம்மை ஆடுகளாய் ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார். அதான் ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு நாளில் வெள்ளாடும் செம்மறியாடும் வலது பக்கம் இடது பக்கமும், வலது பக்கம் செம்மறியாடும் இடது பக்கம் வெள்ளாடும் பிரிக்கப்படுகிறார்.
ஏன்னா ஆண்டவர் கடைசி மட்டும் நம்மை ஆடுகளுக்கு ஒப்பனையாய் பேசுகிறார். அதை குறித்து சமயம் இருக்குமானால் கடந்த வருகிற வாரங்களிலே நாம் பேசலாம். ரொம்ப நல்லா இருக்கும் சப்ஜெக்ட் அது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்போ திருப்பிக் கொள்வோம். யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 10வது அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டு 27வது வசனம் சொல்கிறது. 27 நான் வாசிக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இதெல்லாம் ஏன் நான் வாசிக்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய ஜனங்களை, பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு ஆட்டு மந்தைக்கும் ஆடுகளுக்கும் ஒப்பிட்டு பேசுகிறார். ஆகவே ஆடுகளாய் இருக்கக்கூடிய நீங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். முதல் தகுதி. ஆட்டினுடைய முதல் தகுதி பார்த்தீங்கன்னா, ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்படினால் மேய்ப்பனாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு, இங்கே சொல்லப்படுகிற அந்த வார்த்தைனா மேய்ப்பன் என்று சொன்னால் இயேசுவை குறிக்கிறது. இந்த 10வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானே வாசல் என்று சொல்கிறேன். வாசல் என்றாலும் இயேசுவை குறிக்கிறது. 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாசலை காக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ வாசலை காக்கிறவனும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். கவனிங்க. ஆகவே தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ விசுவாச மக்களாய் இருக்கக்கூடிய நீங்கள் தேவ வார்த்தைக்கு அப்படியே செவி சாய்த்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது மட்டும்தான் நாம் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்மறி ஆடுகளாய் நாம் இருப்போம். செம்மறி ஆடுக்கும் வெள்ளாடுக்கும் என்ன வித்தியாசங்கிறதெல்லாம் இன்னொரு முறை நான் சொல்ல போகிறேன். அப்போ செம்மறி ஆடினுடைய சுபாவம் என்ன, குணாதிசயம் என்ன, வெள்ளாட்டினுடைய குணாதிசயம் என்ன, ஏன் ஆண்டவர் செம்மறி ஆடுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார், வெள்ளாட்டுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் என்பதை வருகிற நாட்களில் நான் பேச இருக்கிறேன். இது சுத்திகரிப்பு கூட்டமாக இருக்கபடினாலே ஆடுகளுடைய தன்மைகளிலே ஒரு தன்மையை மாத்திரம் நான் உங்களோடு சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். கவனிங்க. அதை சொல்வதற்கு முன்பதாக இந்த ஆடுகளினுடைய குணம் என்ன என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள், நம்ம ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடை ஓட்டுறவன் பின்னாடி இருந்து ஹே ட்ரன்னு ஓட்டுன்னு போவார். பார்த்தீங்களா? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில், பாலஸ்தீன தேசத்தில் அப்படி அல்ல. மெய்ப்பன் முன்பதாக போவான், பின்பதாக ஆடுகள் பின்தொடர்ந்து வரும். அதுதான் இந்த நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய வழக்கம். இன்னைக்கு இந்திய தேசத்தில் எல்லாமே முரணாக இருக்கிறது. அது எது முரண்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் ஆவியானவர் இதில் பேசுகிற சத்தியத்தில் வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது ஒருவேளை உங்களுக்கு கசப்பாக இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறபடினால கசப்பாக இருக்கும். ஆனால் அதுதான் உண்மையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே இந்த 10வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசலை, 3வது வசனம், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவன் தன் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு உண்மையான ஆடு, ஏன்னா வேதத்தில் எங்கே படித்தாலும் ஆடுகள், ஆட்டுக்கடா அப்படின்னு இருந்தாலே அது செம்மறி ஆட்டை தான் குறிக்கும். அல்லேலூயா. அது செம்மறி ஆட்டை தான் குறிக்கும். நீங்கள் வெள்ளாடு நினச்சிக்க கூடாது.
ஆடுகள், ஆட்டுக்கடாக்களுக்கும் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்திலெல்லாம் நீங்கள் கண்மூடிதனமாக தெரிந்து கொள்ளுங்கள், அது செம்மறி ஆட்டை குறிக்கும். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ கவனிங்க. அப்படியானால் நல்லா கவனிங்க, ஒரு உண்மையான ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அந்த மேய்ப்பனும் ஆடுகளினுடைய பெயரை நன்கு அறிந்து அவன் அந்த ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுவான். அது மாத்திரமல்ல, அவன் அந்த ஆடுகளை வெளியே நடத்தி கொண்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நல்லா கவனிங்க. அதனால தான் நாம் ஒவ்வொரு முறையும் மறுரூப முகாமுக்கு போகிறோம், கூட்டங்களுக்கு போகிறோம், வீடுகளுக்கு செல்கிறோம். மேய்ப்பன் எங்கெங்கெல்லாம் செல்லுகிறானோ அங்கெல்லாம் இந்த ஆடுகள் பின்தொடர்ந்து வருகிறது என்று சொன்னால் காரணம் என்ன? வேத வசனத்தின்படி, வேத ஆதாரத்தின்படி, வேதத்தின்படி நடக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம், நடக்கிறவர்கள் ஆடுகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆடுகளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல குணம் என்று சொன்னால் அது மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் ஆடுகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீர்களா? கவனிங்கம்மா, மேய்ப்பனு குழந்தைங்களோட விளையாடக்கூடாது. மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா, ஆடுகளாக இருக்கிறீர்களா? அப்படி செவி சாய்க்கிறவர்கள் தான் பேசக்கூடாது, கொஞ்சம் சொல்லுமா, பேசக்கூடாது சொல்லு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட ஆடுகள் தான் வலது பக்கத்திலே நிற்கும். ஆமென். நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது வலது பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு ஆடாக இருக்கும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். எசேக்கியேலின் புத்தகம். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தான் தேவன் பல காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். 34ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, என் மந்தையே, நல்லா கவனிங்க, என் மந்தையே. அப்போ என் மந்தையே என்ன அர்த்தம்? என்ன? ஆடுகளின் மந்தைகள். என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் மாட்டுக்கும், ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். யாருக்கு யார் நியாயம் தீர்ப்பாரா? ஆட்டுக்கும் மாட்டுக்கும். அப்படின்னா விசுவாசிகளுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும், ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதவர்களுக்கும். வெள்ளாடுன்னா புறஜா ஜனங்கன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. கவனிங்க, அதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு நாட்கள் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இன்றைக்கி பொதுவாக வெள்ளாடுனாலே புறஜாதிகள் ரட்சிக்கப்படாதவங்க. அப்படி அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதவர்கள். கவனிங்க, அப்போது ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். அப்போ நியாயம் தீர்க்கப்படுதல் என்பது ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பதாக, கவனிமா குழந்தைங்க, நான் விளையாடுறீங்க, நியாயம் தீர்க்க ஒன்று உண்டு. ஆகவே அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதில் தப்பித்து கொள்ளணும். யாருக்கும் நியாயம் தீர்ப்பாராம்? ஆட்டுக்கும் மாட்டுக்கும்,
ஆட்டுக்கடாக்களுக்கும் மாட்டுக்கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். அது கீழ் உள்ள மேய்ப்பர்களை குறித்து வசனம். அதுக்கப்புறம் 19வது வசனத்தை சொல்லப்படுகிறது, என் ஆடுகள் உங்கள் கால்களால். அப்படின்னா உங்கள் கால்களால்னா மேய்ப்பர்களுடைய கால்களால். இந்த மேய்ப்பர் கள்ள மேய்ப்பர்கள், அதை குறித்து நான் இப்போ சொல்ல வேணும் இல்லை, ஆடுகளை குறித்து மாத்திரம் நான் பேச விரும்புகிறேன். கவனிங்க, உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ. எவ்வளோ வேதனைப்பட்டார் பார் ஆண்டவர். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ இதான் ரொம்ப முக்கியம், 20:21 எசேக்கியேல் 34:20-21. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். இந்த கொழுத்த ஆடுகள் என்றால் யார், இளைத்த ஆடுகள் என்றால் யார் என்று வருகிற நேரங்களே நான் சொல்வேன். ஆகையால் நீங்கள் 21 நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னும் தொடைகளினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினாலே. 22வது வசனம், நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஏன் கைகை தட்ட சொன்னா, இந்த வசனத்தில் ஒரு விளக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. இது சுத்திகரிப்பு கூட்டம், சுத்திகரிப்பினுடைய ஒரு 5வது பகுதி. கடைசியில் மாலையில் இருக்கும். கண்டிப்பாக வாங்க, மாலையில் நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் டே. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நியாயம் தீர்ப்பேன். 21வது வசனத்தில் ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். ஏன் நியாயம் தீர்க்கிறார்? வசனம் சொல்லுகிறது, ஏன் அவர் ஆண்டுகளை நியாயம் தீர்க்கிறாரா? அவர் ஏன்னா ஆண்டு சொல்றார், இந்த 34ஆம் அதிகாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நிறைய என் ஆடுகள் என்று சொல்லி உரிமையோடு கூட சொல்லுவார். என் மந்தை, என் ஆடுகள் என்று சொல்லி கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 ஒரு 10 12 முறை சொல்லியிருக்கோம், போடப்பட்டிருக்கோம். அவ்வளவு ஆடுகள் மேலே கரிசனையோடு நல்ல மெய்ப்பனாய் இருக்கக்கூடிய தேவன் ஆடுகள் மேல் கரிசனையோடு என் ஆடுகள் என்று சொல்லுவார். அப்போ இந்த என் ஆடுகளை இனி யாரும் சூறையாடாதபடிக்கு ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தான் சூறையாடுகிறவர்கள், நல்லா கவனிங்க, ஆடுகளை சூறையாடுகிறவர்களை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது இந்த வசந்த வாசிக்கும்போது ஒரு ஆடு இருக்குது, ஒரு ஆடு தென்படுது. என்ன ஆடு அது? என்ன ஆடு? நிறைய ஆடுக்குது. அது காணாமல் போன ஆடுக்குது, நிறைய ஆடுக்குது. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடு. அந்த ஆடுகள்லாம் நேரம் இருந்தால், எனக்கு ஜீவன் இருந்தால் உங்களோட பேசுகிறேன். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு சுத்திகரிப்பாக இருக்கிறபடினாலே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த ஆட்டை கவனிக்குமா, இது எப்படிப்பட்ட ஆடாம் வேதம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. 21 நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி. சிதற பண்றோம். அவைகளை பக்கத்தினாலும் முன்னும் தொடைகளினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினாலே. அப்பனா இந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடா? முட்டுகிற ஆடு. அல்லேலூயா. இன்றைக்கு சபை ஏன் வளரவில்லை? ஏன் இன்றைக்கு சபை பின்மாற்றத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது?
சபை இன்றைக்கு வளர்ச்சி அடையாமல் இன்றைக்கு பின்னான நிலையிலே போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு பல ஆடுகள் முட்டி கொண்டிருக்கிறது. எப்படிங்க முட்டுது? எப்படி முட்டுது? எப்படி நாம் முட்டுறோம்? ஒன்று சொல்கிறோம் பாருங்களேன். இது நான் ஒரு யூடியூப்பில் கேட்டேன் இந்த சத்தியத்தை. அந்த சத்தியத்தை யூடியூப்பில் கேட்டால் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அது முட்டுறது என்னென்னா பாருங்களேன், எப்படி முட்டுது? முதல்ல ஒரு முட்டுது பாருங்கள். என்ன 32 வயசு ஆச்சு, எனக்கு கல்யாணம் ஆகலையா? முட்டு, ஒரு முட்டு. அப்படிங்கம்மா, எத்தனை வயசு ஆனாலும் உங்களுக்கு என்ன? யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? அல்லேலூயா. நான் 35 வயசு ஆச்சு, இன்னும் உனக்கு ஏன் கல்யாணம் ஆகலை, திருமணம் ஆகலை? சரி, இது முட்டுவாங்க. அதை முட்டு சும்மா இல்லை, சும்மா இருக்காது. கவனிக்க பாருங்களேன். இன்னொரு என்ன பண்ண, இந்த ஆடு கல்யாணம் ஆச்சு, குழந்தை எதுவும் பிறகலை. நம்ம சபையில் பேசுகிறாங்க, திருமணமாகாத பிள்ளைகள் கூட அது பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அல்லேலூயா. என்ன வயிறு பெருசானு பார்த்தா உடம்பு மட்டும் குண்டாயினுக்குது. இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட முட்டுகிற ஆடை நான் கட்டி போடுவேன் கண்டிப்பாக. அல்லேலூயா. எந்த இப்படிப்பட்ட பேச்சு, எத்தனை வயசானாலும் உங்களுக்கு என்ன, ஆடுகளுக்கு என்ன? சபையில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிற நாவுகள் கட்டப்படுவதாக. அது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. திருமணம் ஆகுவதும் குழந்தை பிறப்பதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இப்படி முட்டுறதுனால சபைக்கு அநேகம் பேர் வருவது இல்லை. ஏன் வரல? ஏன் சபைக்கு வருவதற்கு மாட்டாங்க? சபைக்கு வருவதற்கு அவர்கள் விருப்பம் இல்லாமல் போகிறது. காரணம் என்ன? இப்படிப்பட்ட ஆடு முட்டிகிட்டே இருக்கும், முட்டிகிட்டே இருக்கு. இதனால் அந்த குடும்பம் நின்று போய்விடாது. புதுசாக வராங்க சபைக்கு, அவங்க நின்றுறாங்க. இன்னொரு ஆடு இருக்குது, இன்னொரு ஆடு. ஏன்னா இதெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒரு விசுவாசியை சம்பாதிப்பது என்பது அதனுடைய வழி எனக்கு தாங்க தெரியும், எனக்கு தான் தெரியும். அவங்க எத்தனை முறை, எத்தனை நாட்கள், எத்தனை இரவுகள் அவர்களுக்காக பாடுபட்டு அவர்களுக்காக ஓடி உடைத்து இப்படிப்பட்ட அநேக ஆடுகளை சம்பாதித்திருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் சம்பாதிக்கவில்லை. உங்கள் நிமித்தமாக ஒருவரையும் கொண்டு வருவது இல்லை. ஆனால் முட்டுறது மட்டும் முட்டிகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய ஆட்டு மந்தை பார்த்தீங்கன்னா முட்டிகிட்டே இருக்கும். அது முட்டுகிறதினாலே காயம்பட்டு அந்த ஆடு சிதைந்து போய்விடும். இதுதான் ஆண்டவர் சொல்றார், பலவீனமாக இருக்கிறவைகள் எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எந்தவித அதிகாரமும் என் ஆண்டவர் கொடுக்கவில்லை. சிதற பண்ணுகிறோம், ஆடுகளை சிதறடிக்கிறோம். நீங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் ஆண்டவருக்கென்று ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. ஆண்டவர் சொல்றார், ஆட்டு கடாக்களுக்கும் கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். அப்படிப்பட்ட ஆடை கட்டி போடு. மெய்ப்பனை பார்த்து சொல்கிற ஆண்டு, அப்படிப்பட்ட ஆட்டை கட்டி போடுன்றார். நீ என்ன தசமாகம் கொடுத்தாலும் சரி, எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் சரி, இனி இந்த 2026 இப்படிப்பட்ட ஆடு எவைகளாக இருந்தாலும் அவைகளை கட்டி போடுவோம். அல்லேலூயா. ரொம்ப வேதனை. ஏன்னா நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது அவர்களுடைய உள்ளம், இருதயம் எவ்வளவு வேதனைப்படும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதே நிலைமை நம்ம வீட்டில் இருந்தால் எவ்வளோ வேதனையாக இருப்பாங்க பார்த்தீங்களா? இதை ஏன் நம்முடைய தங்கைகளோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய சகோதரியோ அந்த நிலைமையில் இருந்தால் அந்த வலி, அந்த வேதனை அவர்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி நிறைய பேர் சபைக்கு வர்றதில்லை. வராதெல்லாம் கேட்டு பாருங்களேன். இந்த ஆடு இந்த காரியம் செய்யுது, இந்த ஆடு இப்படி பேசுது, ஒரு ஆடு பேசுது. அவங்கள என்ன
ஊர் மேலே பெற்று போட்டாங்களா? பயங்கரமான வார்த்தை, இயேசுவின் நாமத்தினாலே. அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளை எங்கே பெற்று போட்டிருக்கிறோம்? சபைக்கு வருவது இல்லை. ஏன் வரல? முட்டிகிட்டே இருக்கான். நான் சொல்லுகிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் வேதனையோடு மனதில் பாரத்தோடு சொல்லுகிறேன், சபை ஏன் வளரலைன்னா இப்படிப்பட்ட ஆடுகள் இருக்கிறபடினாலே தான். அப்படிப்பட்ட இந்த நான் சொல்லுறேன், சபைக்கு வருகிறவர்களை குறித்து பேசுவதற்கு எந்த விதத்திலும் யாருக்கும் அதிகாரம் இல்லை. அவர்களை குறித்து விசாரிப்பதற்கோ அவர்களை குறித்து சோத்திரம் ஆறுதல் சொல்லுவதற்கோ ஆடுகளுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. மெய்ப்பனுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. மெய்ப்பனுக்கு தான் அதிகாரம் இருக்கு. இன்னொரு குடும்பம் வரவே இல்லை, இன்னொரு குடும்பம் வரல. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, எனக்கு சபைக்கு வரவே பிடிக்கலை பாஸ்டர், பிடிக்கலை, உங்கள் முகத்துக்காக தான் வந்தேன். ஆனால் வந்தால் இப்படிப்பட்ட பேச்சுகள் பேசுவதை கேட்கும்போது எனக்கு வேதனையாக இருக்குது. என் பிள்ளைகள் ஏற்கனவே வேதனையாக இருக்காங்க, இதை கேட்டால் இன்னும் மனமடிவாகி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னொரு முட்டுறான். என்ன முட்டு? என்ன உங்கள் வீட்டுக்காரன் எங்க? அவங்க வீட்டுக்காரன் வந்தான்னா வராவிட்டான் என்ன? உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன? அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு இருக்குது. அவங்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். சகோதரனே சகோதரியே, இப்படிப்பட்ட முட்டுகிற ஆட்டை கட்டி போட்டால்தான் சபை வளரும். கைகள் தட்டுங்க, கைகள் தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சபை என்றால் என்ன? அந்த சபை மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு மாத்திரம் நாம் செவி சாய்க்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆட்டு மந்தை. இன்னொரு சகோதரியை கேட்டேன், ஏமா வரதில்லை சபைக்கு, ஏன் வரதில்லை? இல்லை பாஸ்டர், நான் பழைய காலத்தில் நடந்த சம்பவம் நினச்சாலும் எனக்கு பயமாக இருக்குது, நான் வரல. எங்கள் வீட்டை எங்கள் அம்மாவும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயா நல்லா கவனிங்க, ஏன் சபை வளரல? சபனம் அங்கே வந்து அப்படியே ஜபிக்கிறது, ஆண்டவரே ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவர். எங்கே கொடுப்பாரு? முட்டிட்டு இருந்தால் எங்கே கொடுப்பாருங்க விசுவாச மக்களை? அல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே ஒழிய இன்றைக்கு கிண்டலும் கேலியுமாக அவர்களுக்கு பேசக்கூடாது. அதை நிமித்தமாய் அவர்களுடைய மனம் புண்படும். அதான் ஆண்டவர் சொன்னார், 20வது வசனம் சொல்லுகிறது, 34:20, ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர்களுக்கு இதோ நானே கொடுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். நியாயம் தீர்ப்பேங்க. ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. கொண்டு வந்து நிறுத்துவார். ஏன்னா கொடுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கொடுத்த ஆடுகள் என்பது என்ன? செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அதாவது பணக்காரர்கள் அல்லது பணக்காரர்களைப் போல நடித்து கொண்டிருக்கிறவர்கள். கவனிங்க, இளைத்த ஆடுகளை, அதாவது பலவீனமான ஆடுகளை பீர பண்ணுவார்கள், சிதற பண்ணுவார்களாம். இன்றைக்கி அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா சபைகளிலும். அதில் விசேஷமாக நம்ம சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. பலவீனமாக இருக்கிறாங்களா? அவர்களை தாங்குங்கள். எதில் தாங்கணும்? ஜெபத்தில் தாங்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ரோமர் 14ஆம் அதிகாரம், ரோமர் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 1வது வசனம், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக்கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள்.
அப்போ வேதம் என்ன சொல்லுகிறதா, பலவீனமான ஆடு கொழுத்த ஆடு, அதாவது இளைத்த ஆடு கொழுத்த ஆடு. கொழுத்த ஆடு என்று சொன்னால் செல்வ செழிப்போடு இருக்கிறவர்களை குறிக்கும். இளைத்த ஆடு என்று சொன்னால் ஏழைகள் திக்கற்றவர்களை குறிக்கும். அல்லேலூயா. அவர்கள் குறித்தான் வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனே, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கட்டும், எவ்வளவு மோசமான ஒரு நிலையிலா இருக்கட்டும், அவனை சேர்த்து கொள்ளுங்கள். ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாக நிர்ணயிக்காமல் இருங்கள். 15வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். தாங்க வேண்டும். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இனி நீங்கள் முற்ற ஆடாக இருந்தீங்கன்னா இது மந்தைக்குள்ளே இருக்கும். அந்த மந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய மேய்ப்பன் கண்டிப்பாக கட்டி போடுவான். அது எப்படி கட்டி போடுவான் அப்படின்றத நீங்கள் வரும் நாளில் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அதுக்காக கயிறு வச்சுன்னு கட்டி போட மாட்டான். வசனத்தின் மூலமாகவே உங்களை கட்டி போடுவேன். அல்லேலூயா. வசனம், இனிமேல் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் நேரடியாக கண்டிப்பேன். நேரடியாக கண்டிப்பேன். அல்லேலூயா. ஏன்னா வளர்ச்சி இல்லை. எத்தனையோ ஆத்துமாக்கள், எத்தனை குடும்பம், கிட்டத்தட்ட 12-13 குடும்பங்கள் நின்று விட்டது. காரணம் கேட்டால் இதை தான் சொல்கிறார்கள். எங்களை ஏளனமாக பேசுகிறாங்க, எங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. என்ன சாப்பாடுக்கு வந்துட்டாங்களா சொல்கிறாங்க. இது தேவனுடைய ஆலயமா சகோதரி சகோதரா? இது தேவ ஆலயம். எல்லாரும் வருவதற்கு ஆயத்தம். இதில் எல்லாரும் வருவார்கள். எல்லாரும் சாப்பிட்றதுக்காகலாம் வருவது இல்லை. இதனால் அவன் பின்மாற்றம் அடைந்து போகிறார்கள். பின்மாற்றம் அடைந்து போகிறாங்க. எனக்கு சபையே வேண்டாம், நான் இந்த கிறிஸ்தவமே வேண்டாம் என்று சொல்லி பின்மாற்றம் அடைந்து போகிறார்கள். நம்ம சபைக்கு வந்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, 2 பேரும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, இந்துவில் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. இன்னைக்கு மீண்டும் அதே இந்து நிலைமைக்கு போய்விட்டார்கள், பின்மாற்றம் அடைந்து விட்டார்கள். காரணம் என்ன? அவர்களை பார்த்து கேலி செய்வது, கிண்டல் செய்வது. இப்படிப்பட்ட ஆண்டவரே எனக்கு வேணாமா போப்பான்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் விக்கிரக ஆராதனையராக போய்விட்டார்கள். ஜாக்கிரதையாக இருங்க. விசுவாசி, உங்களுக்கு விசுவாசிகளை கிண்டல் அடிப்பதோ கேலி செய்வதோ எந்த விதத்திலையும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை. கொடுக்கவே இல்லை. இல்லைன்னா சபை இனத்தை நிரம்பி இருக்கும். ஆட்டுக்குட்டிக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் மாட்டுக்கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். நியாயம் என்று கொண்டு இருக்கிறது. அந்த நியாயத்தை தீர்க்கிறவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருங்க. இனி காலம் செல்லாது. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு உதாரணமாக என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. வேவுக்காரர்களை அனுப்பின பிற்பாடு போய் வேவு பார்த்து வருகிறார்கள் தேசத்தை. அந்த தேசத்தை வேவு பார்க்க வரும்போது 12 பேர் அனுப்புகிறாரு. அந்த 12 பேரில் 10 பேர் அந்த தேசத்தில் ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்கிறார்கள், ராட்சத பிறவிகள் இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லுறாங்க. 2 பேர் மட்டும் அது நல்ல தேசம், காலைப்பை யோசுவாவும் அது நல்ல தேசம், அதை நாம் எளிதாய் போய் சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 10, இது யார்? இது ஆடு. இந்த 10 ஆடு முட்டுது. இல்லை, அது முடியாது. ஏன்னா அவர்கள் ராட்சத பிறவிகள். ஏனென்றால்
அது அங்கே ஏனாக்கின் புத்திரர்களை நாங்கள் கண்டோம், நாங்கள் அவருடைய பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். எதிர்க்கிறார்கள். ஆனால் காலேபும் யோசுவாவும் மட்டும் அதை நாம் எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 1 கொரிந்தியர் 8:11. பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவி நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. அல்லேலூயா. இன்றைக்கு ஆடுகளாய் இருக்கக்கூடிய நீங்கள், உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்களை பலப்படுத்தப்பட வேண்டுமே ஒழிய அவர்கள் பலவீனப்படுத்தக்கூடாது. அதுதான் இங்கே ஆண்டவர் எசேக்கியேலில் சொல்கிறார். 34ஆம் அதிகாரம் எசேக்கியேலில் அதை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். சூத்திரம் 4வது வசனம், நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்கலும் எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமாய் அவர்களை ஆண்டீர்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது வசனம், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்கிறார், எலும்பு முறிந்தா நீங்கள் முட்டி அந்த ஆடு காயம் பட்டு ரத்தம் சிந்தி எலும்பு முறிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரா? நான் காயம் கட்டுவேன். அல்லேலூயா. நான் காயம் கட்டுவேன், நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ பயங்கரமான வார்த்தைகள் பாருங்கள். நாம் அப்படியே ஆவிக்குரியவர்கள், நாம் அப்படியே பலமுள்ளவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்டவர்களை அடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது நியாயம் தீர்ப்பு. ஆகவே இனிமேல் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சபையில் வருகிற அன்பு தேவனுடைய ஜனமே, எந்த விதத்திலேயும் மற்றவர்கள் மனம் புண்படும்படி, அவர்கள் கலங்காதபடிக்கு, அவர்கள் இருதயம் கலங்காதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். என் அன்பு தேவனுடைய ஜனமே, இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சபையினுடைய நிலை. இன்னொரு நிலையை பாருங்கள், சபையில் என்ன நிலைகள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதற்காக, யார் மூலமாய் வருகிறது, எதற்காக வருகிறது என்று சொல்லி வேதத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 34வது வசனம் நான் வாசிக்கிறேன். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். நல்லா கவனிங்கம்மா, அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்கிறது. அடுத்த வசனம், அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே. கவனிங்க, இது எல்லாருக்கும் இல்லை. நல்லா கவனிங்க, இது எல்லாருக்கும் இல்லை.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது இது எதற்காக, இதனுடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்திரீகள் ஜெபம் பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கலாம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட பிரிஸ்கில்லா நிறைய ஸ்திரீகள் ஊழியம் செய்திருக்கார்கள். இது அவர்களுக்காக ஸ்திரீகள் பேசக்கூடாது என்பதற்காக சொல்லப்படுகிற சம்பவம் இது அல்ல. இதனுடைய சரித்திர பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க, இந்த சரித்திர பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகள் ஏன் சபையில் பேசக்கூடாது அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் என்று சொன்னால், பவுல் பேசிக்கொண்டிருப்பார், இது இங்கே ஸ்திரீகள் சலசலப்பாய் பேசிக்கொண்டிருப்பார்கள். ஏன்னா நிறைய படிக்காதவர்கள் இங்கே அமர்ந்திருப்பார்கள். ஏன்னா நாட்களில் படித்தவர்கள் இருக்கிறார்கள், படிக்காதவர்களும் இருக்கிறார்கள். படிக்காதவர்கள் இருந்த சபையில் அமர்ந்திருப்பார்கள். இவர் பேசுகிற அந்த வார்த்தை புரியாதபடியினாலே இவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற சீண்டுவாங்க. இது நிமித்தமாய் பலவிதமான சலசலப்புகள் சபையில் உண்டாகும். இதனால் பேசுகிறவருக்கும் பிரச்சனை, கேட்கிற மற்றவர்களும் பிரச்சனை, பக்கத்தில் இருக்கிறவரும் பிரச்சனை. சபை சத்தியத்தை அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு ஒரே சலசலப்பு உண்டாயிருக்கும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஸ்திரீகள் சபையில் பேசக்கூடாது. ஒருவேளை இந்த வசனம் தெரியலையா, நான் சொல்லுகிற வார்த்தைகள் புரியலையா, நீங்கள் வீட்டில் போய் உங்கள் புருஷனிடத்தில் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். ஆமென். அதுதான் 34வது வசனத்தை சொல்லுகிறது, சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு இல்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. எப்படி சொல்லுங்க? வேதம் அப்படியே சொல்லுகிறது. ஒரே வசனம்தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை போடுங்க, நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆதியாகமம் 3:16 வேதம் சொல்கிறது இதான் சொல்லுது. இந்த இடத்துல அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய். நல்லா கவனிங்க. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். யார் தான் ஆண்டு கொள்வது? புருஷன். புருஷன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். ஆனால் இன்றைக்கு அப்படியே தலைக்கீழ மாறி இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஸ்திரீகள் தான் புருஷனை ஆண்டு கொள்கிறார்களே ஒழிய புருஷன் ஸ்திரீயை ஆண்டு கொள்வது இல்லை. அல்லேலூயா. ஆகவே தான் குடும்பத்திலே சமாதானம் இல்லை, குடும்பத்திலே பிரச்சனைகள், குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார், வேதனை கூட்டார். அப்போ வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் வர வேண்டுமானால் பெண்கள், ஸ்திரீகள் புருஷனை ஆட்கொள். இன்னைக்கு ரொம்ப டாமினேஷன் பண்ணுறாங்க. நான் சொல்கிறதான் செய்யணும், இப்படி தான் நடக்கணும். இல்லை, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அன்பாக சொல்லலாம், ஏங்க இப்படி இருங்க இப்படி இருங்க சொல்லலாம். ஆனால் அதிகாரம் செலுத்துவதற்கு வேதம் இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படியே தலைக்கீழாய் மாறிவிட்டபடியினாலே தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் வளர்ச்சி அடையவில்லை. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அவர்களால் வளர முடியவில்லை. ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியல? காரணம் இதுதான். நீங்க நல்லா கவனிங்க. எந்த ஒரு குடும்பம் புருஷனுக்கு பயந்து, புருஷனுக்கு கீழ்ப்படிந்து, புருஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டு உயரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புருஷனும் ஸ்திரீகள் மேலே அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ஸ்திரீகள் கீழ்ப்படியணும். ஏன்னா
முதலாவது உண்டாக்கப்பட்டவன் ஆதாம், பின்பு ஏவாள் உண்டாக்கப்பட்டான். அல்லேலூயா. இதுதான் வசனம் சொல்லுகிற ஒரு காரியங்கள், வசனம் சொல்லுகிற ஒரு காரியங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஏன் ஸ்திரீகள் சபையில் பேசக்கூடாதுன்னா, ஸ்திரீகள் நிமித்தமாக தான் இன்றைக்கி சபைகளிலே பிரச்சனைகள் உண்டாகிறது. சகோதரர்களால் எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. சகோதரர்களாலும் ஒரு சில காரியங்கள் உண்டாகுது. ஆனால் அதிகமாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை சபைக்குள்ளே அமர்ந்து பேசுகிறதினாலே தான் இன்றைக்கு சபை வளரவில்லை. சபை வளரல. அல்லேலூயா. சபை வளரணும்னா நாம் அமைதியாக இருக்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதே 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனம் வாசிக்கிறோம். 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. அல்லேலூயா. இன்னைக்கு ஏங்க சபை வளர்ச்சி அடையல? ஏன் இன்னைக்கு சபையில் பெருக்கத்தை உண்டு பண்ண முடியவில்லை? சபைக்கு வந்த பிற்பாடு நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், அபிஷேகத்தை நிரம்புகிறோம். ஆனால் அந்நிய பாஷை பேசுகிறதினாலே, அது மாத்திரமல்ல, அபிஷேகத்தை நிரம்புகிறதினாலே யாராவது பக்தி விருத்தி அடைகிறாங்களா? அதான் ரொம்ப முக்கியம். சும்மா அந்நிய பாஷை அதான் இந்த இதில் அந்த 14ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவனிங்க, அதனுடைய சாராம்சம் உங்களுக்கு நல்லா புரியும். நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், நல்லது. நீ அபிஷேகத்தில் நிரம்புகிறாய், நல்லது. அந்நிய பாஷை பேசுகிறாய், நல்லது தான். ஆனால் அது நிமித்தம் யாராவது ஒருத்தி பக்தி விருத்தி அடையணும். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பக்தி விருத்தி அடைய மாட்டானே. அப்படின்னு அர்த்தம் என்ன? இங்கே அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள், அவருடைய வாழ்க்கை முறையை மற்ற ஜனங்கள் பார்க்கிறார்கள். என்னடா இவன், என்ன இவன் அப்படியே அந்நிய பாஷை பேசுகிறோம், அப்படியே குதிக்கிறாங்க, பண்ணுறாங்க. ஆனால் வெளியில் போய் அப்படியே மாற்றா இருக்கிறார்களே என்று அவர்கள் அறிந்து அது நிமித்தமாய் பக்தி விருத்தி அடைய மாட்டேங்கிறார்கள். சபைக்கு வருகிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ சபையில் எப்படி இருக்கிறாயோ அப்படியே வெளியிலே இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சபையிலே எப்படிப்பட்ட ஒழுங்கை கடைபிடிக்கிறாயோ அப்படியே வெளியிலேயும் நீ கடைபிடிப்பாயானால் அப்போதான் மற்றவர்கள் பக்தி விருத்தி அடைவார்கள். நேற்று சொன்னல என்னுடைய சாட்சி அதே போல்தான். அப்படியே ஒவ்வொரு கேட்டுக்காக, ஒவ்வொரு தெருவாக, ஒவ்வொரு ரோட்டில் நின்று, ஒவ்வொரு டீ கடையில் நின்று பேசிட்டு இருந்த நாட்கள் எனக்கு உண்டு. அப்போது எல்லாம் பார்க்குறவங்களாம் மாமா மச்சான் கிச்சான்னு சொல்லுவாங்க. ஆனால் என்றைக்கு அதை நான் தவிர்த்து ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நான் வந்தேனோ, என்றைக்கு வெளியில் நிற்பதை நான் தவிர்த்து இந்த சபைக்குள்ளாய் வந்து அமர்ந்தேனோ, அந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் என்னை ஒரு ஊழியக்காரனாக அங்கீகரித்து ஊழியத்தை செய்யும்படி தேவன் கிருபை தந்தார். அல்லேலூயா. நீ ஸ்தோத்திரம் பண்ணு, நல்லது தான். சபையில் ஸ்தோத்திரம் பண்ணு, அந்நிய பாஷை பேசு, நல்லது தான். ஆனால் இதை பார்க்கிற மற்றவர்கள் பார்க்கும்போது நம்முடைய சுபாவம் வெளியிலேயும் அப்படியே இருக்குமானால் அவர்கள் பக்தி விருத்தி அடைவார்கள். பக்தி விருத்தி அடைவாங்க. ஆனால் சபையில் வந்துட்டு அப்படியே பயங்கரமாக இருந்துட்டு வெளியில் போய் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாய் நாம் செயல்படுவோமானால் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் பக்தி விருத்தி அடைய போகிறவர்களும் கிடையாது. இதனால் தான் சபை வளர்றதில்லை. ஆமென். சபை ஏன் வளர்றதில்லைன்னா,
நம்மை பார்க்கிற முகம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30 மணிக்கு வரும்போது பார்க்குற முகம் வேற, அப்படியே 10 மணிக்கு மேலே பார்க்கிற முகங்கள் வேற. விகாரப்படுகிறது. இங்கே உள்ளே வரும்போது பேசுகிற பேச்சுகள் வேற, ஆனால் வெளியில போய் பேசும்போது பேச்சுகள் வேற. இங்கே அந்நிய பாஷை பேசுகிறோம், அதே வாயாலே தன் வீட்டில் உள்ளவர்களை கெட்ட வார்த்தைகளினாலே பேசுகிறோம். அதனால தான் ரட்சிக்கப்படுவதற்கு இல்லை. அதனால தான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியவில்லை, தன்னுடைய குடும்பத்தாரை ரட்சிக்கப்பட முடியவில்லை. காரணம் என்ன? நாம் நாவினாலே சொல்லுகிற வார்த்தைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ வேதனையோடு பாரத்தோடு எழுதுகிறார் பாருங்க. அவர் கர்ப்ப வேதனை பற்றி எழுதுகிறார். நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், பார்க்கும்போது நல்லது. ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. அப்படின்னா அவன் விசுவாசத்தில் வளர மாட்டானே, அவன் பரிசுத்தத்தில் வளர மாட்டானே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் விசுவாச ஜீவியத்தில் கட்டி எழுப்ப மாட்டானே, எழுப்ப முடியாது. அதனால என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு காரியம். என்னை விட டாக்டர் கலைஞர் நல்ல வசனம் பேசுவார். என்னை விட டாக்டர் திருமாவளவன் நல்ல வசனம் பேசுவார், நல்ல படித்தவர், தைரியமாக சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் எத்தனையோ சுவிசேஷத்தை, அதாவது பைபிளிலிருந்து வார்த்தைகள் சொன்னாலும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட மாட்டான். பேசலாம், அப்பா நல்லா பேசினாருப்பா, புகழுவான். ஆனால் ஒருத்தர் ரட்சிக்கப்பட மாட்டான். ஆனால் நான் சொன்னால் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஊழியக்காரர்கள் அல்லது விசுவாச மக்கள் நீங்கள் சொன்னால் ரட்சிக்கப்படுவார். காரணம் என்ன? அதற்கு தகுதியுடையவர்கள், அதற்கு பாத்திரவான்கள் நாம். ஹல்லேலூயா. அதை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய். ஒரு விதத்தில் நல்லது, ஆனால் அது நிமித்தம் ஒருத்தனும் பக்தி விருத்தி அடைய மாட்டான். அப்போ நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும்னா நாம் மற்றவர்கள் பக்தி விருத்தி அடையத்தக்கதாய் ஸ்தோத்திரம் பண்ணணும். நாம் சாட்சி சொல்லுவோமானால் மற்றவர்கள் பக்தி விருத்தி அடையத்தக்கதாய் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. நாம் எந்த செயல்களை செய்ய வேண்டுமானாலும் அந்த செயல்கள் மற்றவர்களை பக்தி விருத்தி அடைய செய்யணும். அதுக்கு தான் நாம் முயற்சி செய்யணும். அல்லேலூயா. இனிமேல் நல்லா கவனிங்க, நாம் ஜாக்கிரதை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இனிமேல் நாம் முட்டுகிற ஆடாக இருக்கக்கூடாது. அப்படி முட்டுகிற ஆடாக, ஏன்னா இன்றைக்கி அப்படி முட்டி நிறைய பேர் இடரல் அடைஞ்சிட்டு விட்டார்கள், சபைக்கு வரதில்லை. ஒரு நபர் சென்னைக்கு போயிட்டுருக்காரு. அவங்க புதுசாக வந்தவங்க, வயசில் சின்னவங்க போயிருக்காரு. இதில் பழம்பெருசாலி அவங்களும் போயிருக்காங்க. அப்போ போய்கொண்டு இருக்கும்போது சபையை குறித்தியே பேசுகிறோம். அந்த அவர்களுக்கு அது அருவருப்பாக இருந்தது. ஏன்னா அவங்க படித்தவர்களில் பக்கத்தில் எல்லாம் இருக்காங்க. இவங்களாம் கேட்டாங்கன்னா இது நிமித்தமாக அவங்க சோதரர் இயேசுவினுடைய கிறிஸ்துவனுடைய நாமம் தூஷிக்கப்படுமே என்று சொல்லி அவர்கள் தள்ளி போயிடறாங்க. அப்போ கூட அவர் போய் ஊழியக்காரனை பற்றியும் சபையை பற்றியும் குறை பேசிட்டே இருந்தார். அதனால் அந்த குடும்பம் வரல. நல்லா கவனிங்க சிஸ்டர், சகோதரி. அவர்கள் குறித்து வேதம் சொல்லுகிறது மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில்
6வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தோன்னா, வாசிங்க மத்தேயு 18:6. வேலையிலே சீசர்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம்தான். ஆண்டவர் சொல்றார், இடர்கள் வருவது அவசியம்தான். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. அப்போ நாம் யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது. கவனிங்க, நாம் இடறி போனாலும் பரவாயில்லை, ஆனால் மற்றவர்களுக்கு இடராக இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் இடறி போனாலும் ஆண்டவர் நிச்சயமாக நம்ம விட மாட்டார், நம்மை தூக்கி எடுப்பார், நம்மை நிலைநிறுத்துவார். ஆனால் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இன்னொரு கூத்து என்னன்னா, ஒரு 2 பேர் ஒற்றுமையாக இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது நிறைய பேர். பார்த்தீங்களா? ஒரு 2 பேர் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா எப்படியாவது இந்த கூட்டணி முடிக்கணும்னு சொல்லி பாடுபட்டு படாத வார்த்தைகளை பேசி சூழ்ச்சிகளை சொல்லி அதை எப்படியாவது அதை உடைச்சி தான் அப்படி ஆன்மா திருப்தி அவ்வாடி. இதெல்லாம் சபையில் இருக்குது, இதெல்லாம் சபையில் இருக்குது. அப்படியே ஆன்மா திருப்தி அது 2 பேருக்கும் அப்படியே அதை அப்படி பிரித்து அப்படி விட்டால் தான். இதில் ஒரு கூட்டம் இன்னொன்று இருக்குது, எங்கள் கூட்டணி உடைக்கவும் முடியாது, மகா பெரிய கூட்டணி, என்டிஏ கூட்டணி மாதிரி, இந்தியா கூட்டணி மாதிரி. அல்லேலூயா. எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி அமைச்சிருக்கோம், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்களேன், நான் ஒரு வேளை உபவாசம் இருந்து ஜபம் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க, அந்த கூட்டணி தாறுமாறாயிடும். ஜாக்கிரதை. ஆகணுமா? தாறுமாறாயிடும். அந்த அளவுக்கு என் மனசு வேதனைப்பட்டு எத்தனையோ நாட்கள் வேதனைப்பட்டதெல்லாம் இனி கண்ணாட பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு நாமத்தினால ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு வலி அவ்வளோ வேதனைன்னு சொல்கிறீங்களே பாஸ்டர், ஒரு முறை உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாம் சுகமாயிடும் அப்படின்னாங்க. ஆனால் எனக்காக நான் ஒரு நாள் கூட கண்ணீர் விட்டதே கிடையாது. என் வலிக்காக வேதனைக்காக கூட ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்தளவு கருத்தாக ஜெபம் பண்ணது கிடையாது. என்னுடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சபையினுடைய ஜனங்களுக்காக மட்டும்தான். அல்லேலூயா. என் எண்ணமெல்லாம் அதுதான், சபைக்காக மட்டும்தான். சபைக்காக தான் என் ஜீவனே. அல்லேலூயா. சபை மக்களுக்காக தான். ஏன்னா நான் உண்மையான மெய்ப்பனாய் இருக்க விரும்புகிறேன். நான் வாசல் வழியாய் பிரவேசிக்கக்கூடிய மெய்ப்பன். நான் பின் வாசல் வழியாய் போகிறவன் அல்ல. சொல்ல முடியாது யாராலும். எந்த விசுவாச வீட்டுக்கும் நான் இதுவரைக்கும் ஏறி அவங்க கையில் காணிக்க வாங்கினதே கிடையாது. தைரியமாக சொல்ல முடியும். என் விசுவாசி என் சபைக்கு வரவங்களுக்கு மட்டும்தான் நான் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். என் சபைக்கு வரவங்களுக்கு மட்டும்தான் நான் காணிக்க வாங்கியிருக்கேன். வேறு எந்த வீட்டுக்கும் நான் போய் ஜெபித்ததே கிடையாது. ஏன்னா நான் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன். கலெக்ஷன் பண்ணுற பார்ட்டி நான் இல்லை. அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாசுங்கன்னா எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்க்குற ஆள் நான் கிடையாது, வேறு யாரும் நினச்சிங்க. அல்லேலூயா. எதிர்பார்க்குற ஆள் நான் கிடையாது. ஏன்னா நான் நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இது ஆண்டவராக இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் இன்றைக்கு சபைக்கு மெய்ப்பனை நான் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். எப்படிப்பட்ட ஆடுக்குன்னா, முட்டாத ஆடுகளுக்கு. முட்டுகிற ஆடுகளுக்கு ஆண்டவரே நியாயம் தீர்ப்பார். இது வரைக்கும் முட்டுறீங்களா?
சகோதரனே சகோதரியே முட்டுறோமா? இனிமேல் அல்லேலூயா. உலகத்தான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இனிமேல் தான் காலிவுட் ஆட்டத்தை பார்க்க போகிறேன்னுவாங்க. அல்லேலூயா. கட்ட போகிறேன், இனிமேல் தான் கட்ட போகிறேன் ஒவ்வொன்றும். இயேசு நாமத்தை முட்றியா? சந்தோஷமாக சிரிக்குது பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா அப்போ தாங்க சபை சீர்படும், சபை உருப்படும், சபை நித்திய ஜீவனுக்கு நேராக போகும், நித்திய ஜீவனுக்கு நேராக போகும். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அது ஞாபகம் இருக்கிறதுபடினால அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்வோம். ஒரு சம்பவம். இன்றைக்கு கடைசி நாள், சுத்திகரிப்பு நாள், ரொம்ப முக்கியமான நாள். கடைசி நாளில் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கர் ஆனவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்து விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று சொல்லி. இந்த சம்பவம் கவனிங்க. சீஷர்கள் பெருகிவிட்டார்கள் அப்படின்னா நான் ஏற்கனவே நேற்று சாயங்காலம் சொன்னேன். கிறிஸ்தவர்கள் யார், சீஷர்கள் யார்? அப்போ கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் யார் தெரியுமா? ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்ட பிற்பாடு. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் சீஷர்கள். ஏன்னா ஆண்டவர் நம்ம கட்டளை கொடுத்திருக்கிறார், பிதா குமார் நீங்கள் புறப்பட்டு போய் ஜனங்களை சீஷராக்கி, பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே. அப்போ ஞானஸ்நானம் எடுத்தவர்கள்லாம் சீஷர் என்ற ஒரு தகுதி உடையவர்கள். இங்கே சொல்லுகிறார், ஜனங்கள் எல்லாரும் சீஷர்கள் பெருகின போது அப்போது அந்த 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 இடத்துல சபையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகிறது. என்ன பிரச்சனைன்னா, பந்தி விசாரிப்பில் சரியாக விசாரிக்கவே படலை. கவனிங்க, பந்தி விசாரிப்பில் சரியாக விசாரிக்கவே படலை. பயங்கர முறுமுறுப்பு. அது நிமித்தமாய் எபிரேயருக்கு விரோதமாக, அதாவது யூதர்களுக்கு விரோதமாக பயங்கரமான முறுமுறுப்பு உண்டாகிறது, பிரச்சனை உண்டாகிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமாய் வெடிக்கிறது. இது கலவரமாய் வெடிக்கிறபடினால உடனே அது அப்போஸ்தலருடைய செவிகளிலே போன பிற்பாடு அப்போதான் அப்போஸ்தலர்கள் ஒரு முடிவை உண்டாக்குறார்கள். என்ன முடிவு உண்டாக்குறாங்கன்னா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஏன்னா எல்லாருமே பந்து விசாரணை செய்வதெல்லாம் நல்லதல்ல, தகுதி அல்ல. அந்த பந்து விசாரணை செய்வதற்கும் ஒரு தகுதி இருக்க வேண்டும். அந்த தகுதி தான் முதல் தகுதி, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கணும், அவர்களுக்கு ஞானம் இருக்கணும், அது மாத்திரமல்ல நற்சாட்சி பெற்றிருக்கணும். இப்படிப்பட்ட தகுதி உடையவர்கள் தான் பந்து விசாரணை செய்ய வேண்டும். அப்படின்னா சாப்பாடு விஷயத்தில் பயங்கர பிரச்சனை அந்த நாட்கள் இருந்தது. இந்த பிரச்சனை எல்லா சபைகளும் இருக்குது. இந்த பிரச்சனை நம்ம சபையிலும் இருக்குது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமில்லை. ஆக இப்போது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த பந்து விசாரணை செய்யும் பொழுது ஏன் பிரச்சனை வந்ததுன்னா, இப்போ இருக்கிற நடைமுறை சிக்கன் எடுத்துங்களேன், சிக்கன் போட்டோம்னா அப்படியே 1 2 2 2 போட்டுன்னு வரும். ஆனால் நமக்கு தேவையான வந்த பிறகு 3 போடுவோம், 4 போடுவோம் இல்லையா? இவன் பக்கத்தில் உட்காந்துப்பான். இப்போ நானே உட்காந்துக்கிட்டு வச்சிங்களேன், என் பக்கத்தில் ஹாஸ்டலில் உட்காந்துக்கிறான். எனக்கு 2 போட்டு ஹாஸ்டலுக்கு 3 போட்டால் நான் என்ன பண்ணுவேன்? நான் இதை பார்க்கும்போதே போடுறவங்க பார்ப்பாங்க, ஐயோ பக்கத்தில் அவர் பார்த்தாரா, சரி எங்கே வருது, எங்கே இருக்குது, இல்லையேன்னுவாங்க. பார்த்தீங்களா? இருக்கும். ஆனால் பக்கத்தில் மட்டும் எப்படி வந்து 4 பீஸு, அதுக்கடுத்து போனால் 2 பீஸ் வரும், 2 பீஸ். அதுக்கப்புறம் அங்கே இன்னொருத்தர் உட்காந்துப்பாங்க, அவங்களுக்கு 4 பீஸ் வரும்.
இதனால தான் அந்த நாட்களில் பிரச்சனை வந்தது. ஏங்க நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் நீங்கள் அப்படி சரி சமமாக பங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை போல பரிசுத்தவான் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. நான் அப்படி தான் இருக்கிறேன் இன்ன வரைக்கும். என் பசங்களாக இருந்தால் கூட கிடையாது. மகாபலிபுரம் கூட்டு போனோம், பிபிஎஸ்க்கு மகாபலிபுரம் கூட்டு போனாங்க. மண்டு டேடி 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 என்ன முப்புறம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு 15 ரூபாயில் ஐஸ் வாங்கி கொடுத்தா அதே 15 ரூபாய் நீ சாப்பிடணும். தனியாக நீ பாஸ்ட் பையனுக்கு காமிக்கவே கூடாது. எல்லாரும் சரிசமமாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் சரிசமமாக இருக்கணும். நான் வாலி பசங்க சொல்லுவேன், உங்களுக்கு சிக்கன் இல்லையா, உங்களுக்கு பீஃப் இல்லையா, உங்களுக்கு இல்லையா சொல்லு, நான் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன். பங்கிடும்பொழுது சமமாய் பங்கிடும். அதனால தான் இல்லைன்னா ஆண்டவர் தேவானை ஏற்படுத்தி இருக்க மாட்டார். அப்போஸ்தலர்கள் ஸ்டீபன், நான் தான் முதல் ஆள் பந்தி விசாரணை காரணம். அல்லேலூயா. அந்த பேரில் பார்த்தா முதல் ஆள் நான் தான், ஸ்தேவான். ஸ்தேவான்னா தமிழ், இங்கிலீஷில் ஸ்டீஃபன். அப்படின்னா இனிமே ஏடபிள்யூசியில் பந்து விசாரணை செய்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றுக்கணும். ரெண்டாவது ஞானம் இருந்ததுன்னா ஞானமாக 2 பீஸாக கரெக்டாக போடணும். மூணாவது நற்சாட்சி பெற்றிருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட செயல்களை கண்டிப்பாக நம்ம சபையில் செஞ்சு தான் பாருங்களேன், சபை எப்படி வளருதுன்னு பாருங்கள். இனிமேல் அந்த முறுமுறுப்பு இருக்கவே கூடாது. அந்த சோத்திரம், அந்த விதமான பாகுபாடுகள் இருக்கவே கூடாது. ஆஃப்டர் ஆல் சிக்கனுங்க. இது சிக்கன் போயிட்டு எத்தனை நாள் வயிற்று தங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எத்தனை நாளுங்க தங்கி? 4 நாளுக்கு எத்தனை மணி நேரங்க தங்கியிருக்கோம்? எவ்வளோ நேரம் தூங்குறீங்க? சாமி சொல்லுப்பா, நீ சொல்லுவ. எத்தனை மணி நேரம் தூங்குறோம்? 8 மணி நேரம் தூங்குவோமா? அந்த 8 மணி நேரம் தாங்க இது உள்ள தங்கியிருக்கு. அந்த 8 மணி நேரம் தங்கியிருக்கிற அந்த தங்குறதுக்கு எவ்வளோ வெறி, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பாடு, ஆவேசம். ஆஃப்டர் ஆல் சிக்கன். இனிமேல் இதிலெல்லாம் ஒரு 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 என்ன வேணும்? அந்த வார்த்தை வர மறந்துட்டேன். ஒழுங்கு அதாவது பகிர்ந்தல், சரியாக பகிர்ந்தளிக்கணும். சமமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி, ஒரே கண்ணட்டம், ஒரே இருதயம், ஒரே மனமும் சொல்கிறோம்ல, அந்த ஒரே இருதயம், ஒரே மனம், ஒரே சிந்தை இருந்து செயல்படுகிறவர்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் சொல்லுங்கள் இனிமேல், ஐயோ வேணாம் சிக்கன்லாம் வேணாங்க, சும்மானா சொல்லுங்கள். உள்ள ஆசை இருக்கும் தான், சும்மா சொல்லுங்கள் வெளில. அல்லேலூயா. அதுக்காக சகோதரரே, பங்குறவங்க யாரும் வேணான்னு சொன்னான்னா போயிடாதீங்க, போடுங்க. ஒரு 2 போட்டு கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லே சொல்லுங்க, ஒரு அல்லே சொல்லுவோமா? இன்னும் பல பிரச்சனைகள் வேதத்தில் இருக்கிறது, சபைகள் இருக்கிற பிரச்சனை. அதனால தான் சபை வளருவது இல்லை. அப்போஸ்தலர்கள் பல குழுக்களை ஏற்படுத்தி பல பேரை அபிஷேகம் பண்ணி பிரித்தெடுத்தார்கள். காரணம் என்ன? சபையில் இருக்கக்கூடிய விசுவாச மக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிமித்தமாய் சபை வளரவில்லை. விசுவாச மக்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் உள்ளே வருகிறவர்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும். உள்ளே வருகிறவர்கள் ஆசீர்வாதமாய் திரும்ப வேண்டும். உள்ளே வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்றால் விசுவாச மக்களாய் இருக்கக்கூடிய நாம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று உன்னதத்தின் அபிஷேகம் அனுபவம் உண்டாகி ஆண்டவருக்காக உண்மையுள்ள சாட்சியாய் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள், நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. இந்த மாலை கடைசி ஆராதனை நியாயத்தீர்ப்பை குறித்து பேச போகிறேன். அது ரொம்ப பயங்கரமானது. ஆனால் அது உங்களை லகுவாய் சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஏன் பாஸ்டர் பயமுறுத்துறான்னு சொல்லாதீங்க.
அது பயமுறுத்துதல் அல்ல, நாம் சீர்படுத்தி நாம் நிலைநிறுத்துவதற்காக ஆண்டவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள். ஆகவே மாலையில் எல்லாரும் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நிறைய பேர் யோசிக்கிறீங்க, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வந்தால் சாப்பாட்டுக்காக வந்துட்டான்னு சொல்லுவாங்களே என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் சபைக்கு ஒரு ஓமையில் ஆண்டு சொல்லுவார், முந்தி வந்தவனுக்கும் ஒரே கூலி, பிந்தி வந்தவனுக்கும் ஒரே கூலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுறவனுக்கும் அந்த ஒரு பைசா தான், 5 மணிக்கு வந்து 5:15 வாங்குறவனும் அந்த ஒரு பைசா தான். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கடைசி நாள், எல்லா மக்களும் வாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். புது வருஷத்திலே நாம் பிரவேசிக்க போகிறோம், புதிய சிருஷ்டியாய் நாம் மாறப் போகிறோம். முழங்கால் படிக்கிட்டு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு மகன் தினேஷ் அவருடைய பிறந்த நாள். முழுசாவே எடுத்துகிட்டு இருக்கலாம் அவங்க. ஏன்னா இன்றைக்கி தினேஷ் பிறந்த நாள், முழு பொறுப்பு எடுத்துக்கலாம். பிரியாணி போடுறேன்னு சொல்லியிருந்தார் அவர் தினேஷ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு சித்தமானால் பிரியாணி கூட போடுவாங்க, ஒரு சில நேரத்தில் மாறிடும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருக்காக நாம் ஜெபம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாங்க. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் அவர்கள் கடைசியாக ஜெபித்து முடிக்க போகிறார்கள். மகன் தினேஷ்காகவும் ஜெபித்து முடிப்பார். ஆம். துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மட்டமாய் எங்கள் நடுவில் ஆண்டவரே நீரே அசைவாடி நீரே ஆண்டவரே. தகப்பனே, துவக்கம் முதல் முடிவு வரை உடைய தேவ பிரசன்னம் எங்கள் நடுவிலே அசைவாடினதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்பட்டதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். ஓ தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா பிரயோஜனமாயிருக்கணும் ஆண்டவரே. ஒரு காதில் வாங்கி மற்றொரு காதில் விடாதபடி உடைய வாழ்க்கையில் அதை ஆண்டவரே தகப்பனே அப்பா உறுதியாய் இருதயமாகிய பலகைகளை எழுதுகொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அருமையான ஆண்டவரே, தினேசுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையுடைய கர்த்தாவே உடைய மகன் மேல் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய தாயார் ஆண்டவரே அவளை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்களை ஆண்டவரே தகப்பனை என்ன தரிசனத்தோடு கூட வளர்க்கிறார்களோ அந்த தரிசனங்களை இந்த நாளிலே ஓ ரபாஷா ரிபா கரபா இந்த சிரசின் மேலே உம்முடைய வல்லமை ஆண்டவரே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்தீங்களே அதுக்காக நன்றி, 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இதுவரை கர்த்தாவே ஆண்டுகளிலே இருந்தது போல அல்ல, இந்த புதிய ஆண்டிலே ஒரு புதிய கிருபைகளாலே புதிய கர்த்தாவே வல்லமையினாலே உடைய மகனை நிரப்பி நீ ஆசீர்வதிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படியே செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே. அவருடைய படிப்பிலே ஆண்டவரே தகப்பன ஒரு வித்தியாசம் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை முறையிலே ஒரு வித்தியாசம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே போகையிலும் வருகையிலும் உம்முடைய கரம் கிருபையாய் இதுவரை நடத்தினது இனி அதிகமாய் நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே, தகவலுடைய தங்கச்சி அருணிக்காய் கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும், உம்முடைய கிருபையால் நிரப்பும். நிரப்பானவரை விதவைகளை விசாரிக்கிற தேவன், போஷிக்கிற தேவன், பாதுகாக்கிற கொடுத்த 2 பிள்ளைகள் மேலும் நீர் கருத்தாய் கரிசனையாய் இருந்து இதுவரை நடத்தி இனி நடத்துவீர் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. மறுபடியும் ஆண்டவரே
நாங்கள் ஆண்டவரே இப்பொழுது கேட்ட வார்த்தைக்காய் நாங்கள் மறுபடியும் வருகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஆதி காலத்தில் இருந்தது போல ஆண்டவரே இனி வரப்போகிற நாட்களிலே எங்கள் சபைகளிலே இராதபடி ஆண்டவரே ஆண்டவரே சபையை நீர் ஆண்டவரே 2026 ஒரு வித்தியாசமாய் நீ நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே விசுவாச மக்கள் ஒருவரும் முட்டுகிற ஆடா இராதபடி ஆண்டவரே யாரோடு பேசினாலும் அன்பாய் பேசி ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரம், அவர்களுக்காய் ஜெபிக்கும்படியான ஒரு அதிகாரம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்கள் விசுவாச மக்கள் ஒவ்வொருவர் மேல் ஆண்டவரே நீர் ஊற்றும்படியாய் ஆண்டவரே நீர் பிரித்தெடுக்கும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு கர்த்தாவே காரியத்தை நீ செய்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு போதகருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் பலத்தை தாரும் ஆண்டவரே, இன்னும் கர்த்தாவே சுகத்தை தாரும், ஆரோக்கியத்தை தாரும். அவருடைய இருதயம் ஆண்டவரே எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகணுமோ அந்த ஆரோக்கிய இருதயத்தை என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே புதுப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இருதயத்திலிருந்து மூளைக்கு போகிற நரம்பு, மூளையிலிருந்து இருதயத்துக்கு வருகிற நரம்புகள் எல்லாம் சீராகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல ஆண்டவரே அவருடைய சரீரத்தை அவருக்கு ஒரு கவனத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒழுங்கான முறையில் மாத்திரை ஆண்டவரே தகப்பனே உணவு காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அழகாக சொல்லியிருக்கிறீங்க. நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி என்று அவர் சொன்னார் ஆண்டவரே. சபையை நான் அதிகமாக நேசிக்கிறேன், சபைக்காக என் ஜீவனை கூட தருவேன் என்று. ஆண்டவரே எங்களுக்கு சபைக்கு ரொம்ப நாள் வேணும் ஆண்டவரே. அவர் அநேக வார்த்தைகளால இன்னும் சபைக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் கிடைக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. நீங்க நிரப்பி ஆசீர்வதிங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட எங்கள் ஜபங்களில் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு பாரத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுங்க. இம்மட்ட நடத்தினீர் இசை வாசித்த பிள்ளைகள் எல்லாரும் ஐயா என்ன ஆண்டவரே என்னென்ன தீர்மானங்களை கொடுத்து ஆண்டவரே வருகின்ற ஆண்டவரே தகப்பன வருடத்தில் கர்த்தாவை வைத்திருக்கிற எல்லா தீர்மானத்தின்படியே கர்த்தரை நீ அமைத்து தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா கன மகிமை ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் சோதரம் பண்ணுவோம். அருமையான மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, தேவ கிருபை மகனோடு கூட இருக்கும்படி மகன் தினேஷ் அவர்கள் புதிய ஆண்டிற்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. கல்லூரி படிப்பை கர்த்தர் முடித்து உங்களுடைய ஊழியத்திலே ஈடுபட கர்த்தர் கிருபைத்தார். தொடர்ந்து உங்களுடைய நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றைய சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கூட தங்க நிறுத்தி இருப்பதாக. ஆமென். இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், அவர் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை தீங்களை சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. ஆமென். சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து விட்டு செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.